அனைவருக்கும் வணக்கம். நான் கர்வேந்தன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கனடாவில் அதிக அளவில் வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டது அப்படின்றது ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த ஒரு வெப்பநிலையை காட்டிலும் இன்னொரு கண்ட்ரியில் அதிக அளவில் வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அது எந்த கண்ட்ரி, எந்த இடம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அது கூடவே உலகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நிறைய ஒரு கண்ட்ரிஸில் எல்லாமே. அது என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, கனடாவில் நம்ம ஆல்ரெடி 49.6 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டது. ஸோ இது மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துட்டு இருக்கு. கடும் வெப்பநிலை நிலவு. இதில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக 719 பேர் வரை இறந்து போயிருக்காங்க அப்படின்றத கனடா அரசால் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷ் கொலம்பியா, வான்கோவர் அப்படின்ற இடத்துல இந்த ஒரு விஷயமானது நடந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை காட்டிலும் பாகிஸ்தானில் ஜக்கோபாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருந்துட்டு இருக்கு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிந்து ப்ராவின்ஸில் இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இங்கே 52 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேபியன் சீலேருந்து அடிக்கக்கூடிய ஹியூமிடிட்டியோட சேர்ந்த காற்றும் மேலும் மிக்சர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதும் இந்த ஹியூமிடிட்டியானது ரெண்டும் ஒன்றா சேரும் போது அதிக அளவில் அங்கே வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 52 டிகிரி செல்சியஸ் இந்த ஒரு த்ரெஷ்ஹோல்டு ஹீட் ஆனது, டெம்பரேச்சர் ஆனது மனிதன் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத, அதாவது இட் இஸ் டூ சிவியர் டு ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் எல்லாமே, கிளைமேட் சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 52 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற ஒரு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இதுதான் ஃபஸ்ட்டு பதிவு செய்யப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ராஸ் அல் கைமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமிரேட் இருந்துட்டு இருக்கு. அதாவது யுனைடெட் அரப் எமிரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆஃப் செவரல் எமிரேட்ஸ் அப்படின்றதா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அதில் ஷார்ஜா, அபுதாபி, துபாய் அது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதில் ஒரு எமிரேட்டான ராஸ் அல் கைமாவில் பார்த்தீங்கன்னா 52 டிகிரி டெம்பரேச்சர் அந்த த்ரெஷ்ஹோல்டானது பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜக்கோபாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் பாகிஸ்தானில் இருந்துட்டு இருக்கு. அங்கே இந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ஆஃப் 52 டிகிரி செல்சியஸ் ஆனது ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஜக்கோபாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சம்மரில் அதிக அளவில் ஹீட் அந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்கும். ஹையர் டெம்பரேச்சர் இருந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆனால் இந்த 52 டிகிரி செல்சியஸ் வரை அதிக அளவில் வெப்பநிலை ரிப்போர்ட் பண்ணப்படுறது இதுதான் முதல் தடவையாக இருந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ஒரு காரணம், இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூமத்திய ஒரு ரேகை இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈக்வேட்டார், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் டிராபிக் ஆஃப் கேன்சர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மேலே போக கிடையாது. இருந்தாலுமே பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த ஒரு ரேகை அருகில் இருக்கிறதுனாலும் அரேபியன் சீலேருந்து ஹியூமிடிட்டி வரதுனாலையும் மேலும் அங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்கிறனாலையும் இந்த ஒரு 3 ரீசனுமே இந்த 52 டிகிரி செல்சியஸ் த்ரெஷ்ஹோல்டுக்கு ஒரு ரீசனாக இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு கிளைமேட் சேஞ்சில் ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக நான் இந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கணும். ஸோ நம்ம பேசிக்காக கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். கிளைமேட்ன்றது ஒரு லாங் டேர்ம் பீரியடுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனில் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் தான் கிளைமேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே வெதர் அப்படின்றதுக்கு இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதா வெதர் ரிப்போர்ட் அப்படின்றது. ஸோ பேசிக்காக கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். தமிழில் கிளைமேட்னா காலநிலை அப்படின்னு சொல்லுவோம், வெதர்னா வானிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தாலும் மேலும் பல இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கை ஒரு சீற்றம், ஒரு இயற்கை ஆபத்து நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். பிலிப்பைன்ஸில் தால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரிமலை இருந்துட்டு இருக்கு. தால் வால்கனோ அப்படின்னு ஒன்று இருந்துட்டு இருக்கு. அது பத்தன்காஸ் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்குங்க. இது பிலிப்பைன்ஸோட கேபிட்டலான மணிலா அப்படின்னு ஒரு இடம் தான் பிலிப்பைன்ஸோட கேபிட்டலாக இருந்துட்டு இருக்கு. அங்கிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பத்தங்காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராவின்ஸ் இருந்துட்டு இருக்கு. அந்த பத்தங்காஸ் ப்ராவின்ஸ்குள்ள தால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரிமலை இருக்கு. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா எரிமலையில ஒரு ஏரி, வேலின்னு சொல்லலாம், இருக்கிறது இந்த ஒரு எரிமலை தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது அந்த எரிமலையோட ஒரு டிஸ்டிங் ஃபீச்சராக இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த எரிமலையில் இருக்கக்கூடிய அந்த வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபியூம்ஸ், அந்த கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா எமிட் ஆகிட்டு இருக்கு, கேஸ் ஃபியூம்ஸாக வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருந்துட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே. ஸோ இதனால பிலிப்பைன்ஸ் நாட்டு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எரிமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே எவாக்குவேட் பண்ணி, அதாவது அங்கேருந்து வேற இடத்துக்கு அவங்கள இடமாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2020 இந்த எரிமலையானது எரப்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம நியூஸ் மூலமாக பார்த்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஞ்சர்
டெம்பரேச்சரில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சயின்டிஸ்ட், சைஸ்மாலஜிஸ்ட் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்கனோ ஆனது இன்னும் கொஞ்ச நாளில் எரப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அவங்க தரப்புலேருந்து தெரிவிக்கப்படுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளைமேட்டுக்கான ஒரு த்ரெட், என்ன சொல்லலாம், ஒரு மக்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டாக, ஹியூமன் த்ரெட்டாக இருந்துட்டு இருக்குன்னு நம்ம அப்படி சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்டார்டிகாவில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டெம்பரேச்சர் ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 18.3 டிகிரி செல்சியஸ் வர ஹீட் டெம்பரேச்சர் ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2015 17.5 டிகிரி செல்சியஸ் வந்து பதிவு செய்யப்பட்டது. அதுதான் வந்து அதிக அளவில் ஒரு வெப்பமாக பதிவு செய்யப்பட்டு இருந்து. அதாவது பேசிக்காக நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கூலஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்டார்டிகாக்கு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் டெம்பரேச்சர். இதனால அங்கே இருக்கக்கூடிய ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்குன்னே நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோயிங் கன்சர்னாக இருந்துட்டு இருக்கு. மேலும் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வைல்டு லைஃப்க்கு மிகப்பெரிய த்ரெட் ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த மவுண்டைன் ரீஜனில் இருந்த எல்லா க்ரீனரியுமே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பால் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். சிவியர் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடு மேலே வந்து ஹிட் ஆகிருக்கு. அதன் மூலிமா நெருப்பு பற்றி கிட்டத்தட்ட 70% மேலே காடுகள் வந்து எரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 719 பேர் அந்த ஹீட் வேவ் அப்படின்ற ஒரு விஷயத்தால் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கனடா அரசால் ரிப்போர்ட் பண்ணப்படுது. இதெல்லாம் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் த்ரெட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இன்னும், அதாவது சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2050 2100கள் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ஆனது ரொம்பவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், பூமியில் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படின்றதான் கணிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு மாற்றி அமைக்கும் ஒரு விதமாக இப்போவே வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஒரு மேஜர் த்ரெட்டாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு ஃபினாமினா அப்படின்றதெல்லாம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஆக்கணும் அப்படின்னா, ஸோ நிறைய ஃப்ளூரோ கார்பன்ஸ் எல்லாமே எமிட் ஆகுது ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுறதுனாலையும். மேலும் வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கல் எமிஷனில் இருந்தும் வருது. ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீஃபாரஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயமுமே மேஜர் த்ரெட்டாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஹியூமன்ஸ்க்கு. மேலும் பல உயிரினங்களுக்கு, எல்லா லிவிங் கிரியேச்சர்ஸ்க்குமே அது ஒரு மேஜர் த்ரெட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மரக்கன்றுகளை நட முடியுமோ நம்ம நடணும். ஸோ இப்போ நம்ம உயிர் வாழ்கிறதுக்கும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து உயிர் வாழ்கிறதுக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா அமையும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி பேசிக்காக சொல்ல வந்த விஷயங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.